உங்களில் எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டவன். அதுவும் சென்னை மாதிரி க்ரௌடட் ஏரியாவில் வாடகை வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த வீட்டுக்காரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வீட்டு ஓனர்லாம் நெஞ்சம் மறப்பதில் எம்என் நம்பியார் மாதிரி இருப்பானுங்க. வீடு கேட்க போகும்போது இல்லை பிச்சைக்கார மாதிரி நிற்கணுங்க. நானும் என் ஒய்ஃபு. அவன் பெருசாக மாடி படிக்கிட்டு இப்படி கை கட்டின்னு சவுக்கு தான் இல்லை. அப்புறம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? தெருவில் இருப்போம். ஏதோ ஒரு வீட்டில் இருந்தோம். சொன்னேன், என்ன படிச்சுக்கிற அப்படின்னா, ஏன்னா வாடகை வீடு பார்த்துக்கு என்னடா அப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பான் போல இருக்குது. சொன்னேன், எங்கே வேலை செய்கிற? சொன்னேன், சம்பளம் எவ்வளோ அண்ணா? இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வீட்டில் ஒரு சம்பளம் சொல்லிக்கிறோம், அது அவங்களும் வந்திருக்காங்க. அதை அவங்ககிட்ட சொன்னால் அவன் வீடு கொடுக்க மாட்டான். உண்மையான சம்பளத்தை அவங்ககிட்ட சொன்னால் இங்கே பிடிக்கிடுவாங்க. சார் இல்லை சார் எப்படி இருந்தாலும் அப்புறம் நைட்டு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவீங்க அப்படின்னா, நான் சொன்னேன், இல்லை சார் பட்டிமன்றம்லாம் போவேன் 11 12 கூட ஆகும் சில வாட்டி. என்ன 10க்குள்ளே வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா பூட்டிடுவேன் மெயின் கேட்டேன்னா. என் ஒய்ஃப் சொல்லிட்டு, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என் பேச்சு கேட்டிங்களா பாருங்கள், ஊரான் சொன்னால் கம்முனுங்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் கேட்டான், சார் சார் நாய் வளர்ப்பீங்களான்னா. வளர்க்கல. என்ன எனக்கு நாய் பிடிக்காது. நான் சொன்னேன், ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது, வீடே வேணாம் போடாது. இந்த 21ஆவது நூற்றாண்டின் மிகப்பெரிய கடவுள் பணம் தான். பணத்தை நோக்கி ஓடுறோம். வள்ளுவன் சொல்கிறாரு, டேய் இருந்தால் தான் உனக்கு மதிப்பு, பணம் இருந்தால் தான் மதிப்பு, இல்லாதவரை எல்லாருமே மதிக்கவே மாட்டாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, உண்மை அது. ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சார், நம்மக்கிட்ட பணமே இல்லைங்க. சொந்த தாய் மாமா நம்ம கல்யாண இன்விடேஷனில் நம்ம பேரே கிடையாது. பார்த்துக்கிறீங்களா? காசு இல்லைன்னா நம்ம பேரை இன்விடேஷனில் கூட போட மாட்டோம். சில பேர் அதுக்கே சண்டை போடுறதுக்கு கல்யாணத்துக்கு போவான். கல்யாண நடுவில் சண்டை நடுவில் கேட்பான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் பேர் போடல, அதை நேரில் கேட்க தான் வந்தேன். டை இது வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல, இன்விடேஷனில் போட மாட்டான். இதே நீங்கள் காசு இருந்தது வச்சுங்க, உங்கள் பறவை அன்புடன் எதிர்நோக்கும் உங்கள் பேர் போடுவான். காசு கடவுளுங்க, அதான் உண்மை. பாரதி, மகாகவி பாரதி ஏழ்மையில் இருந்தவன். ஆனால் அவன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? பணத்தினை பெருக்குன்னு சொல்கிறான். அதான் உண்மை. உண்மையிலேயே ஒரு அங்கீகாரம் பணத்துக்கு தான் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 50 லட்சம் ரூபா டெபாசிட்டு நம்ம பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உண்மையில் 50 லட்ச ரூபா டெபாசிட் நம்ம பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒன்றும் இல்லை, அது நினச்சாலே மகிழ்ச்சியாக இருக்கும். நினச்சாலே ஒரு 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 தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையை கொடுப்பது பணம் மட்டும்தான். உண்மையே அதானே. இந்த இங்கே இருக்கான்னு தெரியல, சென்னையிலலாம் ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க சார், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. அது உண்மை. உண்மை. எல்லா இடத்துலையும் பணம் தேவை சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பிரசவத்துக்கு என் ஒய்ஃப் அட்மிட் பண்ணியிருந்தேன். எல்லா அப்பாங்களும் மாதிரியும் வராண்டாவில் சுற்றிட்டு இருந்தேன். லேபர் வார்டிலேருந்து ஒரு ஆயமாக வந்தது, மோகனசுந்தரம் அப்படின்ச்சு. எங்கள் அம்மா கூட என்னை பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க, தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ஆயமா மோகனசுந்தரம்ச்சு. சொல்லுங்கம்மா, உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சுச்சு. என்ன குழந்தை? என்ன துடு கொடுந்துச்சு. எனக்கு என்ன குழந்தைன்னு பிறக்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், வேறு வழி இல்லை. எங்கள் தாத்தா சொன்னலாம் இறந்தார். இறந்த உடனே இடுகாட்டுக்கு போனோம். அங்கே அந்த தோழர் என்ன பண்ணார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க மூஞ்சி பார்க்கலான்னாரு. சரி தாத்தா மூஞ்சியை கட்சியாக பார்த்துலாமேன்னு கிட்ட போனேன். துடு கொடுனாரு. எங்கள் மூஞ்சி பார்க்க பிடிக்கலன்னா அவரே போய் சேர்ந்தார். அவர் மூஞ்சியை பார்க்கறதுக்கு எதுக்கு நான் கொடு. அதான் கல்லறை முதல் கருவறை எல்லா இடத்துக்கும் பணம் தேவை. பணம் முக்கியம். பணத்தினை பெருக்கு. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு மரியாதை கிடைக்குங்க. ஒரு வீட்டில் ரிட்டையர் ஆகிட்டு 65 வயசில் பெரியவர் இருக்காருங்க, காலிங் பெல் அடிக்குது. இவர் போய் திறக்கிறாரு. ஒரு பையன் இவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு. இவர் தான் திறக்கிறாரு. வீட்டில் யாரும் இல்லைன்னு இவரை கேட்குறான். அப்போ திறந்தவர் என்ன தெரியுமா, அந்த பையன் கேபிள் டிவி வச்சுருக்காங்க. அந்த பையன் அவனுக்கு பொறுத்த அளவுக்கு கேபிள் டிவி சந்தா யார் கொடுக்குறாங்களோ அவன் தான் மனுஷன். கதவு திறக்கிறவன் இல்லை. மரியாதை போயிடுச்சு. ஆக மரியாதை வேணும்னாலும் நீங்கள் உங்களுடைய பணத்தினை நல்ல வழியில், அது முக்கியம், பணத்தினை நல்ல வழியில் பெருக்கணும். வள்ளுவன் சொல்கிறது உண்மையாக தான் சார். சார் நீங்கள்
1947 நமக்கு சுதந்திரம் வந்தது. 1950 இந்திய குடியரசு ஆச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்தது. சரியா? நம்ம கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு திடீர்னு கொஞ்ச நாள் முன்னாடி கணவராக இருந்தாலும் மனைவியை அடித்தால் மனைவி வன்கொடுமை சட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒரு ஆர்டர் ஜீவோ இஷ்யூ பண்ணாங்க. நம்ப மாட்டீங்க, அடுத்த நாளே தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குறைஞ்சது 100 மனு வந்தது, எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாருன்னு. நானே கேட்குறேன், 47 சுதந்திரம் வந்தது, 50 குடியரசானோம், அன்னிலேருந்து இன்னைய வரையும் இந்தியாவில் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையாவது எந்த மனைவியாவது போய் போலீஸ்கிட்ட என்னுடைய கணவர் தன்னுடைய வருமானத்துக்கு மீறி பணம் சம்பாதிக்கிறார், அவர் மேலே வழக்கு தொடுங்கன்னு எந்த ஒய்ஃபாவது கேட்டிருக்காங்களா? ஏன்னா நாங்கள் சொல்கிறதே அவங்க தான். நமக்கு என்ன சார், ஒரு பேண்ட் ஒரு சட்டை, அவ்வளோதான். இல்லை, எதிர் வீட்டுக்கார கார் வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், சொல்லிக் கொடுக்குறது யார்? ஆக எதுவாக இருந்தாலும் சரி, பணம் என்பது முக்கியம். 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவரும் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் இருக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக பணம் முக்கியம், நல்ல வழியில் பணம் சேர்ப்பது முக்கியம், வள்ளுவர் சொல்கிறாரு. இன்னொன்று, மனிதர்களுடைய நம்ம ரொம்ப பாவமாக போகிறதுக்கு என்ன இன்னொரு காரணம், கோபம். எல்லாருமே கோபமாக சுற்றுறோம். எல்லாருமே கோபத்தால் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை பாழாக போச்சு. கோபம்தான். கோபம் வராமல் என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லை, பேசிக்காக ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன். கோபம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எந்த விஷயத்தெல்லாம் நினச்சிங்கன்னா கோபம் வருமோ அதை நினைக்கவே நினைக்காது. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கான், ஆனால் சில ஆராய்ச்சி தப்பாக தான் சொல்லுவான். உங்களுடைய மனதை யாராவது புண்படுத்தி இருந்தால், ஹர்ட் பண்ணியிருந்தால், அவர்களை உங்கள் மூளை அவர்களை மன்னிப்பதற்கு 6 to 8 மாத காலம் எடுத்துக்கொள்கிறது. இது ஒரு ஆய்வு இல்லை, நான் நம்பலை. ஆமாங்க, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது எனக்கு. இப்போவும் எங்கள் மாமனாரை நினச்சா அப்படியே பிபி ஏறும் சார். நம்ம பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் அதெல்லாம் சும்மா. ஆனால் உண்மையிலேயே கோபத்தை விடுவது தான் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் கோபமாகவே சுற்றினுங்கிறான் சார். டைம் என்னன்னு கேளுங்களேன், 8:30 முடிஞ்சு போச்சு. உனக்கு டைம் சொல்ல தான் வாட்ச் கட்டினுக்கிறேன். நான் நடுவு வழியில் நிற்கிறான், சார் கொஞ்சம் தள்ளுங்கண்ணா, ஏன் சுற்றின்னு போக மாட்டியானோ. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவில், தமிழ்நாட்டில் கோபம் வராமல் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறது சாமியாருக்கு மட்டும்தான். எத்தனை கேஸ் போடுங்க, சிரிச்சா மாதிரியே கோர்ட்டுக்கு வரோம். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரான் சார், சிரிச்சினே வரான். ஜட்ஜை பார்த்து இவன் சொல்கிறான், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் மேலே போட்டிருக்க கேஸே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க. ஜாமீன் வாங்கினார். சென்று வருகிறேன்னு மறுபடியும் கை தூக்குறான். ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, இடுகாடு இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான் விடுங்க அப்படின்னு. எல்லாமே அப்படிதான். எல்லாருமே யாருக்கும் கோபத்தினால தான் பாதி பேருடைய வாழ்க்கை. சார் இப்போ படித்தேன் சார், ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு அப்பா பையனை என்ன பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூரில் கல்யாணம் பையனுக்கு இன்னும் 3 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ தெரியும்ல இந்த யங்ஸ்டர்ஸ் என்னன்னு தெரியல, அது ஒரு ஃபேஷனு. எல்லா இளைஞர்களும் தாடி வளர்க்குறான். முன்னெல்லாம் காதலில் தோல்வி அடைஞ்சால் தான் தாடி வளர்ப்போன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எல்லா யூத்துமே தாடி வளர்க்குறான். கல்யாணத்துக்கும் தாடி வளர்த்தா இருக்கான். நம்மெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாடி வச்சுருந்தோம், இவன் கல்யாணத்துலேயே தாடி தான். அந்த அப்பா என்ன பண்ணிட்டாருங்க, பையன்கிட்ட நீ போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடு நாளைக்கு ரிசப்ஷனுக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பையன் போய் என்ன பண்ணிக்கிறான், ட்ரிம் பண்ணிட்டு வந்துக்கிறான். சார் அந்த மனுஷனுடைய கோபம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய செயலை செய்ய வச்சது தெரியுமா? கோச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, பொண்ணுக்கு அப்பாவுக்கிட்ட கல்யாணம் கேன்சல்ட்டாரு. என் பேச்சு இது உருப்படாது, இந்த பையன் கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது கோபம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆளை கீழே அதில் பாதாளத்துக்கு தள்ளுறதுன்னா ரொம்ப கஷ்டங்க.